மைண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலை பற்றி. பெண்ணுடைய காதலும் ஆணுடைய காதலையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம இப்போ ரொம்ப வருஷமாக பழகிட்டே இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. காதல்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே. எல்லார் மனசுலையும் காதல் வரும். அது எப்போ வேணாலும் வரும், எந்த வயசில் வேணாலும் வரும். என்ன அதுக்கு இதுவும் கிடையாது, இதுக்குள்ளதான் வரணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் கிடையாது காதலுக்கு. இந்த ஆணும் பெண்ணும் நண்பர்களா இருப்பாங்க, வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல படிக்கிற இடமா இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா இருக்கும்போது ரெண்டு பேர் மனசுலயும் காதல் இருக்கும். அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா, லேடிஸுக்கு காதல் இருக்கும், ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்க கிட்ட இருந்து அவங்க லவ்வை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஆனா ஜென்ஸ் இதை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள படாத பாடுபடுறான். நம்ம சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோ, நம்ம சொன்னா இவ்வளோ நாள் பழகிட்டு இவ இப்படின்னா நம்ம கிட்ட பேசுறான் அப்படின்னு நினைச்சிடுவாளோ. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். அவ அவ மனசுல காதல் இருக்கா இல்லையா, நம்மளை ஏத்துப்பாளா ஏத்துக்க மாட்டாளா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்கு தான் ஒரு பெண் மனசுல காதல் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் வாய் விட்டு அவள் லவ் சொல்ல மாட்டான். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எவளும் வாய் திறந்து சொல்ல மாட்டான். ஆனா செய்கை மூலியமா. ஆனா இப்ப எல்லாம் லெட்டர்லாம் கொடுத்து பழகிடுறாங்க, அது வேற. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பதிவை நான் சொல்றேன். செய்கை மூலியமா தான் வரும். முதல்ல கண்ணால பேசுவாங்க, அப்புறம் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல மாறுபட்டு இருக்கும். அதுல இருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, சில ஆண்கள் புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சிக்காம இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன். அவ முதல் பதிவே அவளுடைய காதல் பதிவை எப்படி சொல்லுவானா, பார்வையால தான் சொல்லுவா. பார்வையால சொல்லுவா. அதுக்கப்புறம் அவளுடைய பேச்சுகள் வித்தியாசத்தை கொடுக்கும். அதே போல நீங்க ஏதாவது சில ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கலாம். ஏதாவது நீங்க சொல்லியிருப்பீங்க, இல்ல அவங்கள பாராட்டி இருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம் அது அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சிட்டு அதை உங்களுக்கு நினைவுபடுத்துவாங்க. நீ அன்னைக்கு சொன்னியப்பா, டே நீ அன்னைக்கு சொன்னலடா அப்படின்றத நினைவுபடுத்துவாங்க. நீங்க அப்படியே யோசிக்கலாம், என்ன இது நாம மறந்துட்டோம், இவ கரெக்டா ஞாபகப்படுத்தி பேசுறாளேன்னு அப்படி செய்வாங்க. இன்னொரு, உங்ககிட்ட ஒரு தோழியா பழகிறவங்க உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தோழியா பழகிறவங்க உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, சாதாரணமா பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா உங்ககிட்ட லவ்வோட பேசுற பெண்ணை பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை பார்த்து 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 பேசுவாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியாம தவிப்பாங்க, அந்த பார்வையில தெரியும். உங்ககிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அவங்க உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. நீங்க என்ன போடுவீங்க, என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவீங்க, எங்க போறீங்க, எந்த டயத்துக்கு வரீங்க அப்படின்றத உங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை மாற்றணும் அப்படின்னு தனக்கு பிடிச்ச மாதிரி தான் இவன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. டே நீ இது போட்டா நல்லா இருக்கும்டா, டேய் உனக்கு அது செய்து அது பண்ணி அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே அவங்க ஒவ்வொரு அசைவையும் அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. நீங்க மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்துவாங்க. நீங்க எது போட்டானால நீங்க என்ன செஞ்சாலும் ரசிப்பாங்க, பாராட்டுவாங்க நிறைய. அது நல்லாவே இருக்காது மற்றவங்களுக்கு பார்த்தா, ஆனா அவங்க கண்ணுக்கு நல்லா இருக்கும். நீ இது பண்ண நல்லா இருக்கு, அது பண்ண நிறைய ரசிப்பாங்க. உங்களை நிறைய கேதர் பண்ணி எடுத்துப்பாங்க. அதே போல அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, தன்னை பத்தி புரிஞ்சிக்க சொல்லுவாங்க. எப்ப பாரு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு. அதாவது என்ன பேசணும்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு பேசணும் அப்படின்றதால எப்ப பாரு பேசிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது காரணம் ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட பேசணும். அவங்களுக்கு எப்படியா பேசிக்கிட்டு இருக்கணும். அதே போல தன்னுடைய நடைபாவனைகள் ஆகட்டும், உடைகள் ஆகட்டும் நிறைய மாத்திப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்காம, நம்ம இப்படி பண்ணா அவனுக்கு பிடிக்குதா பார்ப்போம் அப்படின்னு அவங்களுடைய செயல் ஒவ்வொன்றையும் மாத்திப்பாங்க. உங்களுக்காக மாத்திக்குப்பாங்க. உங்களுக்காகவே எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்காக அவங்க ரொம்ப மெனக்கட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களை புரிஞ்சுக்குங்க. காதல் எல்லாருக்கும் புரிதல் தான், புரியாதது இல்லை, அது மனசை பொறுத்தது. அதனால ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு வலிமை உண்டு. அந்த உணர்வுல ஒண்ணு காதலும். அந்த உணர்வுத்தனமான உன்னதமான காதலை
கண்ணியத்தோட காப்பாற்றுவோம், கண்ணியத்தோட இருக்கணும். சரிங்களா? மீண்டும் புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஜேபி.